அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஈடு என்ற சொல்லை பார்ப்போம். ஈடு என்ற சொல் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இது போன்ற அந்த ஊ என்று முடியும். ஈடுபாடு, ஈடு, ஈடுபடு, வீடு என்ற சொற்களெல்லாம் அந்த ஒவ்வொரு முடிவு ஒளி குற்றிய உகரத்தில் ஈடு. இது இந்த தமிழ் மொழிக்கு உண்டான மிக சிறப்பான ஒன்று. அந்த ஊ என்ற சொல் நாம் பெரும்பாலும் உலகத்தை குறிப்போம். ஈடு, ஈடு, ஈடுபடு, ஈடுபாடு என்ற நமது செயல்பாட்டினை உலக அளவில் தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான ஒரு நமது உச்சரிப்பு, ஒலியின் அமைப்பு என்று கூறி இன்று நாம் உலக உணவு தினமாக அனுசரிக்கிறோம். இந்த உலக உணவு தினம் 2020 செயலாக்கமாக என்று இந்த கோட்பாடினை வலியுறுத்தி உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பலர் உணவு ஊட்டு தொடர் செயலாக்கமாக பொதுவான ஒருமித்த கருத்து அந்த நாடு பண்பாட்டினை 4 சொற்றொடர்களை கொண்டு இந்த உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறோம். வளர் நமது இந்த கொரோனா கால கட்டத்தில் நமது ஒவ்வொரு உயிர் செல்களும் வளர் என்ற அந்த பண்பினை செயலினை தொடர்ந்து பயன்பட வேண்டும். இந்த படத்தில் பார்த்தோம் என்றால் இந்த அனைவரும் ஒவ்வொரு செயல்பாட்டினை உள்ளனர். இந்த இன்றைய செயல் வருங்கால சந்ததியினருக்கும் தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து தனது செயல்பாட்டினை ஆக்கமும் ஊக்கமுமாக செயல்பட முடியும் என்ற கருத்தினை கொண்டு இந்த உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி செயலாக்கமாக நாம் கொண்டாடப்பட வேண்டும். இந்த அக்டோபர் 16 1945ஆம் ஆண்டு உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சேர்ந்து 1945ஆம் ஆண்டு இந்த அக்டோபர் 16 உலக உணவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது. இதை பின்னர் 1980 ஒரு குறிப்பிட்ட நோக்கமாக அந்த சொற்றொடரை கொண்டு இங்கு பார்த்த வளர், உணவு ஊட்டு, தொடர் செயலாக்கமாக பொதுவான ஒருமித்து போன்ற ஒவ்வொரு சொற்றொடர்களின் ஆக்கத்துடன் ஊக்கத்துடன் அந்த வருடத்தை வருடாந்திர செயல்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாட்டிற்காக வளர், உணவு ஊட்டு, தொடர் செயலாக்கம் பொதுவான ஒருமித்த கருத்தோடு அனைவரும் இந்த உணவு தினத்தை கொண்டாடுவோம் என்ற நோக்கில் 150 நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த பொதுவான நோக்கத்திற்காக கொண்டாடப்படுகிறது. 2020 செயலாக்கமாக வளர், உணவு ஊட்டு, தொடர் செயலாக்கமாக செயல்படுவோம் என்று கூறி இந்த ஈடு என்ற சொல்லினை நாம் பார்ப்போம். ஈடு, ஈடுபாடு. ஈடுபாடு நாம் ஒப்புதலுடன் செய்வது. நமது ஈடுபட்டு அந்த ஒவ்வொரு செயலும் எந்த கைமாறும் கருதாமல் பெருமையுடன் தக்க தகுதியுடன் நாம் செய்வது. தகுதி என்ற சொல் ஈடுபட்டு செய்யும் போதும் நமது தரம், குணம், திறமை ஆகிய 3ம் இன்னும் சிறந்து விடும். இந்த தகுதி என்ற சொல்லை நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தகுதி என்ற சொல் தரம், குணம், திறமை என்ற அந்த பண்புகளுடன் ஈடுபாட்டுடன் செய்யும்போது எல்லா செயல்களும் மிகவும் ஆணித்தரமாகவும் நல்ல முறையில் செயல்படுவோம் என்று கூறி இதற்கு உறுதுணையாக இருப்பது நமக்கு கல்வி. கல்வி என்பது நமது அனுபவங்களை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஒப்புமை, பரிசோதனை ஈடுபாடு கொண்டவர்கள் அமைப்பதாகும். அதை சோதனை முறையில் ஈடுபாட்டுடன் தொடர்ந்து செய்வது கல்வியின் முறைமையாகும். கற்றல் அனுபவம் நாளும் நமக்கு தேவை. அவை ஒரு அனுபவமாக மிக முக்கியமான ஒன்றாகும். கல்வியான கற்றல் அனுபவத்தை தொடர்ந்து தரக்கூடிய ஒரு செயல். கற்றது புத்தகம் படிப்பதும் மட்டுமல்ல, புத்தகம் படிப்பதோடு நாம் தொடர் செய்வதற்கு உண்டான இந்த அனுபவத்தை தருகிறது. நாம் ஈடுபாட்டுடன் செயல்படும் போது மிகவும் திறம்பட செயல்பட முடியும். அது மாணவ பருவத்திலேயே உடல்,
உள்ளம், மன வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தொடர் வளர்ச்சியை கல்வியில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டோம் என்றால் நமது மிக வாழ்நாளில் குறிக்கோளுடைய மனிதனாக நமது ஒவ்வொருவரின் பங்கேற்பும் அதில் நிலைப்படும், நமது செயல்களில் நடைபெறும். இவை படிப்பு மூலமும், ஆய்வுகள் மூலமும், விளையாட்டு மூலமும் நமது செயல் திட்டத்தில் ஈடுபடலாம். இது போன்ற விவாதத்தில் பங்கேற்பது, குழு வேலைகளை பகிர்ந்து செய்வது போன்ற இந்த பண்பினை நமது தொடர் செயலாக பயன்படுத்தும் போது, இப்போ இந்த பதிவு போல அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஒவ்வொரு இந்த தொடர் செயல், நாம் நாளும் செயல்படும் செயல்கள் வாழ்நாளின் குறிக்கோளாக தொடர்ந்து இந்த செயல்மன்றம் பகிர்ந்து கொண்டு வருகிறது. அதுபோல ஒவ்வொருவருடைய அனுபவமும் பங்கேற்பும் அவளுடைய வாழ்நாள் தொடர் செயலுக்கு பயன்படும் போது அது மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும். இந்த சகல பிரிவுகளிலும் ஈடுபாட்டுடன் இருப்பது அவர்களது ஆற்றல்களை உச்சத்தில் கொண்டு செல்லும். அதை நிறைவேற்றப்பட்டால் வாழ்நாளினுடைய குறிக்கோள் மிகவும் நிறைவேறும். இந்த வாழ்நாளின் குறிக்கோள் என்று கூறுவது நாம் ஈடுபடும் செயல்களில் ஈடுபாட்டுடன் தொடர்ந்து ஆய்வு, படிப்பு, விளையாட்டு என்பது நாம் செய்யும் ஒரு தினமும் அந்த நமது உடல் உறுப்பினை மிகவும் சிறந்த முறையில் செயலாற்றக்கூடியது விளையாட்டு. நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வது ஒரு செயல் திட்டம். விளையாட்டும் வாழ்வில் ஒரு பங்காக நமது அகவைக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து நாம் சகல செயல்களிலும் ஈடுபட வேண்டும். இந்த வீடு கட்டுதல், காப்பீடு, முதலீடு போன்ற பல பின்னோட்ட சொற்கள் இந்த ஈடு என்ற சொல்லில் நமது தொகுப்பாக கொள்ளலாம். ஈடு கட்டுதல், காப்பீடு, முதலீடு போன்ற பல பின்னோட்ட சொற்கள் இந்த ஈடு என்ற சொல்லில் பயன்படுத்தலாம். ஈடுபடு, நல்ல செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது நன்கு ஈடு செய்து காக்கும். நம்மை நன்கு ஈடு செய்து காக்கும். ஈடுபாட்டுடன் செய்யும் செயல் ஈடு கொடுக்கும் நற்செயலுக்கு. ஈடுபாடு கொண்டவர் ஈடு இணையற்ற மானிடர். ஈடுபாடுடன் கூடிய கல்வியில் ஈடுபது என்றும் சிறப்பு. இடுப்பும் ஈல் மாடு விடாது என் மனனே என்று அந்த பாட்டில் பல்வேறு இலக்கிய குறிப்புகளில் தொடர்ந்து உள்ளது. இயற்கை மருத்துவம் உடலுக்கு தாமாகவே ஈடு செய்து மீளும் திறன் கொண்டதாகும். நாம் இயற்கையாகவே உணவு உட்கொள்ளும் உணவு தாமாகவே நமது மீளும் திறனை ஒவ்வொரு செல்களிலும் ஆக்கப்பூர்வமாக ஊக்கமளித்தும் செயல்படும். அவை நாள்பட்ட நோய்களை கூட இது சிறப்பாக தீர்க்கக்கூடிய வல்லமையுடையது இயற்கை மருத்துவம். கொரோனா போன்ற தீவிர பாதிப்புகளிலும் நாம் பல யோகா போன்ற இயற்கை சிகிச்சை நமது வாழ்விற்கு நிவாரணத்தை அளிக்கக்கூடியது. மூச்சு பயிற்சி, தொடர் நல்ல இயற்கை உணவு ஆகியவற்றை தொடர்ந்து உண்பதினால் நமக்கு இந்த நோயை எதிர்க்கும் சக்தி நமக்கு உடலிலே உருவாகும். இதை இயற்கை மருத்துவர்கள் நன்கு உணர்ந்து தொடர்ந்து செயல்படுத்துகின்றனர். இது போன்ற ஆலோசனைகள் நமது அணுகல், வானொலி, குறுஞ்செய்தி, அச்சு ஊடகம், சமூகதளம், வானொலி போன்றவை பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. நமது பண்பு மிக்க அனைத்து நல்லுள்ளங்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதுக்கு தளங்கள் அதிகபட்சமாக தேவை. குடிமக்களுக்கு உண்டான இன்றைய நிவாரண அடித்தள மக்களுக்கு தொடர்ந்து ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும். பொதுவாக மூத்த குடிமக்களுக்கும் பல சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட வேண்டும். நகரின் அனைத்து வகுப்பினருக்கும் பொது ஆலோசனை, சிறந்த பரிந்துரைகள், பரிசில் வழங்கும் போன்ற பல நல்ல செயல்கள் தொடர்ந்து ஈடுபட்டால் அவர்களுடைய ஈடுபாடும் தொடர்ந்து இருக்கும். பள்ளி, கல்லூரி போன்றவர்கள் முன்னேற்றம் குறித்தும் குடிமக்களுக்கு தொடர்ந்து நல்ல செய்திகளை கிராம பகுதியில் வந்து நகரத்து வரை செயல்படுவது ஒரு சிறந்த ஊக்கம் கொடுக்கும். அனைத்து நகரங்களிலும் தொடர்ந்து கிராமங்களில் ஆரம்பித்த நகரங்களில் தொடர்ந்து அந்த கருத்துக்கள் கலந்துரையாடலுடன் பொதுமக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். இவை தொடர்ந்து நமக்கு செயல்படும் போது பல்வேறு நபர்கள், பெரும்பாலும்
மூத்த குடிமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தொடர்ந்து அந்த தகவல் பரிமாற்ற முறை அவர்கள் செய்யும் செயல்களினால் சரியான முறையில் கிடைப்பதில்லை. எனவே அவர்களுக்கும் தகுந்த தகவல்கள், உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நமது சமுதாய ஈடுபாட்டுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும். கல்வி என்பது ஒரு மூளைக்குள் புதிய விஷயங்களை திணிப்பது அல்ல, நல்ல நம்பிக்கைகளை போற்றி அவர்களுடைய சுய சிந்தனையுடன் செயலாக்கம் பெறுவதற்குண்டான கல்வி அமைப்பாகும். தனி மனித பலவீனத்தை அகற்றி அவர்கள் சமூக கட்டுக்கோப்பு இந்த கல்வியை மட்டுமே முன்னெடுக்கும். கல்வி அனைவருக்கும் உள்ளானது. அவர் அனைவரும் உள்ளார்ந்த முறையில் தொடர்ந்து செயல்படுவதற்கான செயல்பாட்டினை அவர்களுடைய ஈடுபாட்டுடன் ஒவ்வொருவரும் ஈடுபாட்டுடன் தொடர்ந்து செல்வது நல்லது. இவை கல்வி நமது வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு நல்ல குணமாகும். அந்த குணத்தை ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைவருக்கும் அந்த அவர்களின் ஈடுபாட்டின் திறன் கொண்டு ஈடுபாட்டும் தொடரும் ஏற்படும் வகையிலும் எல்லா பிரிவினர் மக்களுக்கும் தொடர்ந்து செய்வது, அனைத்து ரக மக்களுக்கும் சுகமளிக்கும் அரசாங்கத்தின் முழு ஈடுபாடாக இருப்பது, ஒரு சிறந்த மானிட பண்புகளை சரிவிகித உணவையும் பகிர்ந்தளிக்கும் வகையில் இருப்பது மிகவும் சிறந்தது. வீட்டுக்கு ஒரு நூலகம் என்பது அவரவர்கள் நூலகத்தை நூல் படிப்பதை ஒரு வாசிப்பு முறையை அவர்கள் சுவாசமாக மாற்றப்பட வேண்டும். மூச்சு எப்படி விடுகிறோமோ அது போன்று அவர்கள் தானே உணர்ந்து கற்றுணர்ந்து ஒரு நூல் எடுத்து படிப்பது ஒரு அறிவார்ந்த சமூகமாக உருவாகும். இது தொடர் செயலாக உங்கள் வீட்டிலிருந்து ஒவ்வொரு வீட்டிலும் செயல்பட வேண்டும். ஈடு இணையற்ற கவி பாரதி. 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவி பாரதி. அன்புதனில் செலுத்திடும் வையம் என்று வருகிறார். இது போன்ற பல்வேறு பாடல்கள் தொடர்ந்து அவருடைய ஒரு சில அந்த கவிதையின் வார்த்தை மிகவும் சிறப்புடைய. அன்புதனில் செலுத்திடும் வையம், இந்த அன்பு நாள் இந்த வையகமே செலுத்திடும் என்ற அந்த ஒரு பாகினை கூறுவது அவருக்கு ஈடு இணை வேற யாரும் இல்லை. மரம் எப்படி அது தனது ஆற்றலை தொடர்ந்து நமக்கு வழங்கி கொண்டுள்ளதோ அதுபோல தமிழ் மொழியின் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். ஒவ்வொருவரும் நல்லதொரு செயல்பாட்டினை தொடர்ந்து செய்வோம். எளிமை உழைப்பு இரண்டும் மனிதனை மன நிறைவோடு இருக்க வேண்டிய நல்ல பண்புகள். எளிமையும் உழைப்பும் நமது மன நிறைவோடு நாம் தொடர்ந்து ஈடுபடும் போது மகிழ்ச்சி நம்மை தூண்டும். மகிழ்ச்சி என்பது அவரவரின் நிலையை பொறுத்தது. அந்த சிறிய விஷயமாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து அக்கறையுடன் ஈடுபடுவோம். இந்த சமூக ஈடுபாடு என்பதும் அரசின் தன்மையை பொறுத்ததும் பொது சுகாதார வளம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். இது தற்கால முறையில் வலையமைப்பின் மூலம் ஈடுபடுவது சமூக ஊடகங்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். சமூக ஊடகங்களும் இந்த தற்கால வலையமைப்பின் முறையில் ஈடுபட்டு அரசாங்கமும் அதற்கு எளிய முறையில் உதவிட வேண்டும். கிராம பகுதியிலிருந்து இது கிராம பகுதி என்று தொடர்ந்து கூறுவது அங்கே செயல்படும் தன்மை மிகவும் தொடர்ந்து இருந்தால்தான் மற்ற எல்லா பகுதிகளுக்கும் உணவு முதல் அவர்கள் முனைந்து செய்வதற்குண்டான செயல்பாட்டினை தொடர்ந்து நமது மானிட இனத்திற்கு கிடைக்கும். அவர்களுடன் ஈடுபாடு தான் நமது சமகால மக்களின் மூச்சும் கடமையுமாக இருப்போம் என்று கூறி நாம் ஒவ்வொரு செயலும் முனைந்து இறங்கி நாட்டம் கொண்டு மனம் ஒன்றி செய்வோம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.